அசுரத்தனமான பலம், பணபலம் திமுகவிடம் இருக்கிறது. அதனோடு சேர்ந்து ஒரு எல்லா இடங்களிலும் வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணிகள். அந்த கூட்டணியை உடைத்து விடலாம், அந்த கூட்டணியிலிருந்து சில பேரை பிரித்து விடலாம் என்று எடப்பாடி நினைத்து பார்த்தது அது சாத்தியமே இல்லை. ஏனென்றால் இவர்கள் அத்தனை பேருமே திமுகவின் தலைமைக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இடங்களை மட்டும் கொடுக்கவில்லை திமுக. அந்த இடங்களில் நின்று அவர்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டிய அளவுக்கு நிதி உதவியையும் வழங்கி ஆட்சியினுடைய அதிகாரத்தையும் அதற்கு சார்பாக பயன்படுத்தி சகல விதங்களிலும் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் ஒரு 22, 21 இடம் வரைக்கும் தன்னை இறக்கி கொண்டது திமுக என்றால் என்ன காரணம்? கூட்டணியில் உள்ளவர்கள் ஒருவர் வெளியே போயிடக்கூடாது என்று அவ்வளவு தெளிவாக ஸ்டாலின் வியூகம் அமைத்திருக்கிறார். அதை நம்ம பார்க்கணும். அப்போ இது ஒரு வலிமையான கூட்டணி. அந்த வலிமையான கூட்டணியை நீங்கள் எளிதாக வீழ்த்த முடியாது.